ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாலிட்டி கிளாஸ் 8 பார்க்கலாம். இதோட பாலிட்டி கிளாஸ் வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. லோக்பால் அதான் வந்துட்டு இந்தியாவில் மத்திய அரசால் போடப்பட்டது. மக்கள் காவலன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஆம்புட்ஸ்மன் கான்செப்ட்னு வந்துட்டு இது வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு ஸ்வீடனில் தான் இந்த மக்கள் காவலர்னு சொல்லக்கூடிய இந்த ஆம்புட்ஸ்மன் அமைப்பு வந்துட்டு அங்கே இருந்திருக்கும். அதை பார்த்து தான் நம்ம இந்தியாவில் லோக்பால்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். இது எப்போ நம்ம இங்கேருந்து ஸ்வீடன்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 1809 எடுத்திருப்போம். இதை பரிந்துரைச்ச குழு வந்துட்டு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 போட்டிருப்பாங்க. அந்த ஆணையத்தோட பரிந்துரையின் மூலமாக தான் இந்த லோக்பாலுங்கிற அமைப்பு வந்துட்டு நம்ம உருவாக்கியிருப்போம். லோக்பால் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் வந்துட்டு மொத்தம் 10 முறை வந்துட்டு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அது 9 முறை வரைக்கும் அது என்ன இருக்கும்னா நிராகரிச்சுட்டே தான் இருந்திருப்பாங்க. 10வது டைம் தான் 2011 தான் வந்து நிறைவேற்றிருப்பாங்க. அந்த வருஷம் என்னென்னா 68, 71, 72, 85, 89, 96, 98, 2011. 2011 2 வாட்டி வந்துட்டு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. 2011 வந்துட்டு ஃபஸ்ட்டு 9th டைம் வந்துட்டு ஃபெயில் ஆகிருக்கும். 10th டைம் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைவேற்றிருப்பாங்க. இது வந்துட்டு இதோட பதவி காலம்னு பார்த்தோம்னா 5 வருஷம் இல்லைன்னா 70 வயசு வரைக்கும் இருக்கிறது. பார்லிமெண்ட்டில் தான் அது முதல்ல அறிமுகப்படுத்திருப்பாங்க. எப்போ அறிமுகப்படுத்திருப்பாங்க? 2011 டிசம்பர் 10 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மாநிலங்களவையில் வந்துட்டு 2013 டிசம்பர் 17 நிறைவேற்றியிருப்பாங்க. மக்களவையில் 2013 டிசம்பர் 18 அடுத்தடுத்த நாளில் வந்துட்டு நிறைவேற்றிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் இதுக்கு எப்போ ஒப்புதல் கொடுத்துருப்பாங்கன்னா 2014 ஜனவரி 1. இதை எப்போ நடைமுறைப்படுத்தணும்னா 2014 ஜனவரி 16 வந்துட்டு லோக்பாலை வந்துட்டு நம்ம நடைமுறைப்படுத்திருப்போம். இப்போ லோக்பால் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு எப்படி நம்ம யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா LM சிங்வி அவர்கள் தான் வந்துட்டு இந்த லோக்பாலுங்கிற வேர்டை காயின் பண்ணியிருப்பார். இதில் தலைவர் ப்ளஸ் உறுப்பினர்னு பார்த்தோம்னா ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள். இந்த 8 உறுப்பினர்களில் 50% வந்து நீதித்துறையை சார்ந்த ஒரு 4 பேர் இருக்கணும். இன்னொரு 50% வந்து இந்த OBC, SC, ST மற்றும் உமன்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு 4 பேர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. லோக்பாலோட உறுப்பினர்களை வந்துட்டு தேர்வு செய்கிறதுக்கு அதில் மொத்தம் 5 பேர் கொண்ட குழு மூலியமாக தான் வந்துட்டு லோக்பாலோட உறுப்பினர்களை வந்துட்டு தேர்வு செய்வாங்க. யாரானா பிரதமர் வந்துட்டு தலைவராக இருப்பார். மக்களவையோட சபாநாயகர், மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, சட்ட வல்லுநர் ஒருத்தவங்க இருக்கணும். இதுதான் வந்துட்டு லோக்பால் வந்துட்டு அதோட அமைப்பு என்ன, எப்போ தாக்கல் பண்ணாங்க, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து லோக் ஆயுக்தா. இது அனைத்து மாநிலங்கள்லேயும் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் 2018 ஜூலை 9 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இந்த லோக் ஆயுக்தாவை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னா மகாராஷ்டிராவில் 1971. ஒடிசாவில் தான் முதல்ல தீர்மானம், அதான் வந்துட்டு ஒடிசாவில் தான் முதல்ல தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்கள நிறைவேற்றுறதுல வந்துட்டு தாமதம் ஏற்படுத்துறதுனால மகாராஷ்டிரா வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸில் போயிருக்கும். அப்போ இவங்க நிறைவேற்றினது எப்போனா 1983. 5 வருஷம் 70 வயசு தான். இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதான் 5 இயர்ஸ் 65 இயர்ஸ்னு சொல்கிறாங்க, 70 இயர்ஸ்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. 1+4 உறுப்பினர்கள். தேர்வுக்குள்ள யாராக இருப்பாங்கன்னா CM, சபாநாயகர், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. அடுத்து RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம். இது 2005 அக்டோபர் 12 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதான் வந்துட்டு இதுக்கு செலவு வந்துட்டு நம்ம போய் ஒரு விஷயத்தை வந்து கேட்கணும், நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம 10 ரூபா கொடுத்தாலே போதும், அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. 30 டேஸில் வந்துட்டு இன்ஃபர்மேஷனாக அவங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு தகவல் தரணும்னு சொல்லிடுவாங்க. அப்படி அவங்க இந்த 30 டேஸில் கொடுக்கலைன்னா அவங்களுக்கான வந்துட்டு பெனால்ட்டி வந்துட்டு 200 500 வரைக்கும் பெனால்ட்டி கொடுப்பாங்க. அப்புறம் 30 நாளுக்கு மேலே மேல்முறையீடு பண்ணலாம். இது முதல்ல வந்துட்டு அறிமுகப்படுத்தின கண்ட்ரி என்னன்னா, ஃபஸ்ட் கண்ட்ரி வந்துட்டு ஸ்வீடன் தான். 1923 RTI ஃபாலோ பண்ணி மக்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதான் மக்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 1923 RTIயின் படி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ரகசிய பாதுகாப்பு, அதுக்காக வந்துட்டு அந்த ரகசியமாக ஒரு விஷயத்தை பாதுகாத்திருப்போம். அதாவது இராணுவம்
இந்த எல்லை விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் மொத்தம் 2 அட்டவணை இருக்குது. பிரிவு மொத்தம் 31 இருக்குது. அதான் வந்துட்டு இப்போ அவசரமான ஒரு விஷயம், எமர்ஜென்சியான ஒரு விஷயம் தெரியணும்னா 48 மணி நேரத்துக்குள்ளார அவங்களுக்கான தகவலை வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துடணும். 2002 சுதந்திர தகவல் சட்டம்னு சொல்லிட்டு இது வந்துட்டு செயலிழந்துடுச்சு. லோக் அதாலத் லோக் அதாலத்தை என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் நீதிமன்றம்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். 1982 ஜுனாகத், அதாவது ஜுனாகத் அப்படிங்கிற பகுதி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜுனாகத் அப்படிங்கிற பகுதியில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. மெகா லோக் அதாலத்துன்னு சொல்லிட்டு ஒன்று நடைபெற்றிருக்கும். அது 2013 நவம்பர் 23 எல்லா கோர்ட்லேயும் வந்துட்டு இந்த மெகா லோக் அதாலத் நடந்திருக்கும். அதில் 35 லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகளை வந்துட்டு அந்த மெகா லோக் அதாலத் வந்துட்டு போட்டு 35 லட்சத்துக்கு மேலே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை வந்துட்டு அதுக்கு தீர்ப்புகள் வழங்கியிருப்பாங்க. உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையானதான் அந்த லோக் அதாலத்துக்கு வந்துட்டு தீர்ப்பு வழங்கிய பிறகு மேல்முறையீட்டுக்கு வந்து செல்லாது. லோக் அதாலத்தில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான், அதை எடுத்துகிட்டு போய் மேல்முறையீடு பண்ண முடியாது. BN பகவதி அவர்கள் வந்துட்டு லோக் அதாலத் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு காயின் பண்ணியிருப்பார். இப்போ லோக் அதாலத்துங்கிற ஒரு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு தான் 1987. அது 2002 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் வந்துட்டு லோக் அதாலத் 1986 வந்துட்டு ஒரு கேஸ் நடந்திருக்கும். 2012 அனைத்து மாவட்டங்களையும் வந்துட்டு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க லோக் அதாலத்தை. தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் லோக் அதாலத் அப்படிங்கிற ஒரு தனி அமைப்பே நம்மளோட இந்த நீதிமன்றத்தில் வந்துட்டு இருக்குது. லோக் அதாலத்தோட தந்தை யாருன்னா AS ஆனந்த். CVC மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் 1964 ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த குழு மூலமாக பரிந்துரை பண்ணதுன்னா சந்தானம் குழு. அறிக்கை வந்துட்டு 137 அறிக்கை வந்துட்டு இந்த சந்தானம் குழு வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதில் CVC பற்றின ஒரு பரிந்துரையை கொடுத்துருப்பாங்க. இதுக்கு சட்ட அந்தஸ்து வந்துட்டு 2003 செப்டம்பர் 11 வந்துட்டு சட்ட அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. இந்த CVCங்கிற என்னன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆலோசனை குழுவாக மட்டும்தான் இருக்கும். 1+2 மெம்பர்ஸ், அதாவது ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள். அதாவது தலைவர்னு பார்க்குறப்ப வந்துட்டு அதான் வந்துட்டு இப்போ மெம்பரை வந்துட்டு தேர்வுக்குழு, அந்த தேர்வுக்குள்ளே யாராக இருப்பாங்கன்னா பிரதமர், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. இவங்களுக்கான பதவிக்காலம் 4 வருஷம், 65 வயசு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதுக்கு மறு நியமனம் கிடையாது. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு தலைவராக இருந்தது யாருன்னா சீனிவாச ராவ் வந்துட்டு இருந்திருப்பார். உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையானது ஊழல் தடுப்புச் சட்டம் 1988. அடுத்து CBI சென்ட்ரல் ப்யூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வுத்துறை. இது 1963 கொண்டு வரப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இதுக்கு பரிந்துரைக்குழு வந்து சந்தானம் குழு தான் பரிந்துரைச்சிருக்கும். உள்துறை அமைச்சகத்தோட தீர்மானத்தால் நிறைவேற்றப்பட்டது தான் இந்த CBIயோட பயிற்சி முகாம்லாம் எங்கே இருக்குன்னா இந்த 3 பிளேஸில் இருக்குது. சென்னை, மும்பை, கல்கட்டாவில் இருக்குது. 1996 காசியாபாத் அப்படிங்கிற பகுதியில் CBIயோட நிறுவனம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்துட்டு CBIயோட காசியாபாத்துங்கிற பகுதியில் வந்துட்டு 1997 CBIயோட நிறுவனம் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சட்ட அந்தஸ்து இதுக்கு வந்து கிடையாது. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு மேலாண்மை இயக்குனர் மூலமாக இது வந்து நியமனம் பண்ணுறாங்க. டெல்லிக்கு சிறப்பு காவல் ஆணையம் 1946 உருவாக்கியிருப்பாங்க. 1+2 மெம்பர்ஸ், அதாவது ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள், 4 வருஷம், 65 வயசு வரைக்கும் இதுக்கான பதவிக்காலம். இந்திய நீதித்துறை அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட என்னென்ன பார்த்தோம்னா லோக்பால், லோக் அதாலத், இந்த CBI, RTI, CVC இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்துட்டு புக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில டேட்டாஸ். இந்திய நீதித்துறை வந்துட்டு அது பார்த்தோன்னா 12th புக்கு பார்த்தோம்னா பண்டைய இந்தியாவோட நீதித்துறை இருந்தது. அதுக்கப்புறம் இடைக்கால இந்தியா வந்தது. அந்த இடைக்கால இந்தியாவில் வந்து திவான் யுக்வாசானா நடுவராக இருப்பாங்க. திவானி ரியாசட்னா தேச துரோகத்துக்கு குற்றத்தை விசாரிக்கிறவங்க. திவானி மசலிம்னா அதிகார தலைவர். திவானி ரியாசட்னா தலைமை தளபதி. திவான் அல் மசாலிம்னா மேல்முறையீட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி. திவானி ரிசால்ட்னா குடிமையியல் உச்சநீதிமன்ற நீதிபதி. சத்ரே ஜகான் நீதிமன்றம்னா மாநில தலைமை நீதிமன்றம். இப்போ நவீன நீதித்துறை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க நீதித்துறையை. பண்டைய நீதித்துறை, இடைக்கால இந்தியா, நவீன நீதித்துறை. நம்ம இது ஆல்ரெடி நவீன நீதித்துறை வந்துட்டு நம்ம வந்துட்டு நீதித்துறை இதில் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்துட்டு புக்ஸில் அந்த நீதித்துறைக்கான இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபேக்ட்ஸு. இறுதிக்கட்ட மேல்முறையீடு வந்து இந்தியாவிலேயே
அதாவது இறுதிக்கட்ட மேல்முறையீடு நம்ம எல்லாமே லண்டனுக்கு போகக்கூடாது, நமக்கு வந்துட்டு இந்தியாவிலேயே ஒரு உயர்நீதிமன்றம் வேணும்னு சொல்லி கேட்டது வந்துட்டு சர் ஹரிசிங்கூர் வந்துட்டு கேட்டிருப்பாரு 1921. இந்தியாவில் இரட்டை ஆட்சி இருக்கணும், ஆனால் இரட்டை நீதித்துறை கிடையாது அப்படின்னு சொன்ன யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்திய அரசமைப்போட பாதுகாவலனா உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 124 147 65 62 அதான் வந்துட்டு உச்சநீதிமன்றம் 124 147. உயர்நீதிமன்றத்துக்கு வந்துட்டு 65 வயசு வரைக்கும் அந்தான பதவி தான். ஆனால் இங்கே வந்து 62 இயர்ஸ் ஓய்வு. இதை வந்துட்டு மாற்றிருப்பாங்க 65 இயர்ஸாக. ஃபஸ்ட்டு வந்துட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி வந்துட்டு ஹரிலால் ஜே கனியா 1950 ஜனவரி 28 இந்தியாவோட தண்டனை சட்டம் 1860 பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. நீதி பேரணி பார்த்தோம்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு அதான் வந்துட்டு ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு 226, சுப்ரீம் கோர்ட்டுக்கு 32. இது வந்துட்டு நம்ம புக்ஸில் நம்ம 6th வரைக்கும் 10th வரைக்கும் அதாவது வந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய வருஷங்கள் வந்துட்டு என்னென்னங்கிறது வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நம்ம பாலிட்டி கிளாஸ் வந்துட்டு இதோடு முடிஞ்சிருச்சு.